இதே மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மகுரு விலகிறார். ஜென்மராமர் வனத்திலே அப்படின்னு ஒரு வாக்கியம். 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். இப்போ கடைசி ஒரு 9 மாதமாக அனுபவிச்சுட்டு வந்த தனித்தன்மை அல்லது தனித்துவம் அல்லது தனிமை அப்படின்னு எடுத்துக்கலாம். தான் ஏதோ சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல வழிகளில் முயற்சி பண்ணி அது முடியாமல் தனிமையை அதிகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்த ராசி எதுன்னா மிதுன ராசி. அவங்களுக்கு எதிர்பாராத நல்ல நண்பர்கள், பெரிய இடங்களில் இருக்கக்கூடிய பல உத்தியோகஸ்தர்கள், உயர் பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம என்ன திறமையை கையில் வச்சுருக்கோமோ அந்த திறமைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நண்பர்கள், இவங்கள்லாம் இந்த வருஷம் இப்போ கிடப்பாங்க. அவங்க மூலமாக தான் நினைச்சதை எப்படியாவது சாதிக்கக்கூடிய அந்த உத்தியோக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சாதிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த மிதுன ராசி இந்த வருஷம் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான். ஏன்னு கேட்டால் அவர் தான் பாக்யாதிபதியாகவும் வரார், அவரே அஷ்டமாதிபதியாகவும் வரார். அவர் 10ஆம் இடத்திற்கு போய் கர்ம பாவத்தில் உட்காரும்போது கால புருஷ தத்துவத்தில் கர்ம பாவாதிபதியானவர் கோச்சாரத்தில் கர்மஸ்தானத்துக்கு வந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் நினைச்ச காரியத்தை எப்படியாவது சாதித்து தொழிலில் நல்ல நிலையில் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார். அதை இந்த சனி பகவான் இந்த அனுகிரகத்தை பண்ண போகிறார். அது இந்த மார்ச் மாதத்துலேருந்து சிவராத்திரியிலேருந்து ஆரம்பிக்கிறது. இது தொடர்ந்து 15 வருஷத்துக்கு மேலே அந்த பலன்களை கொடுப்பார். அவர் கொடுக்கார சனி பகவான் கொடுத்தாச்சுன்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ மிதுன ராசி அன்பர்கள் மனக்குழப்பங்கள்லேருந்து விடுதலை அடைகிறது, தொழில் குழப்பங்கள்லேருந்து விடுதலை அடைகிறது, தொழிலில் தனிமையில் இருந்தவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சி நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது, அந்த நல்ல செயல்களை புதிய உத்தியோக விஷயங்களில் புதிய சிந்தனைகளை செயல்படுத்துறது அப்படின்னு எல்லா விஷயமுமே மிதுன ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் இது எல்லாமே கிடைக்கும்.